ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தில் உங்கள் யாவருக்கும் இந்த இனிய காலை வேளையிலே உங்கள் அன்பின் வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த புதிய நாளிலும் கர்த்தர் தம்முடைய பலத்தால் வல்லமையினால் அபிஷேகத்தால் நிரப்புவாராக. இந்த நாளில் நாம் தியானிக்க வேண்டிய வேத வசனம் ஏசாயா 26 ஏசாயா 26:3. உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உடையவன் உம்மையே நம்பியிருக்கிறபடியினால் நீர் பூரண சமாதானத்துடன் காத்துக்கொள்வீர் என்று சொல்லி வேதவசனம் சொல்கிறது. என அன்பானவர்களே, இந்த நாளில் உங்களோடு பேசுகிற வார்த்தை இதுதான். உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உடையவன். ஆண்டவரை நாம் உறுதியாக பற்றி கொள்ள வேண்டும். அதுதான் இந்த நாளில் ஆண்டவர் உங்களோடு பேசுகிறார். என்னை நீ உறுதியாக பிடித்துக் கொள்கிறாயா? மனதிலே உறுதி இருக்கிறதா? மனதில் உறுதி இருக்கும் பொழுது கர்த்தரிடத்தில் நாம் என்னென்ன ஜெபிக்கிறோமோ அவை எல்லாவற்றையும் கர்த்தர் நமக்கு வாய்க்க செய்வார். இந்த காலவேளையிலே நீங்கள் ஜெபிக்க முன்பதாக மனதில் உறுதியோடு ஆண்டவரை பற்றி கொள்ளுங்கள். ஆண்டவரே, எனக்கு மன உறுதியை தாங்க, விசுவாசத்தோடு ஜெபித்து கொள்ளுங்கள். ரூத் 1 பார்க்கும் பொழுது நகோமி என்ற பெண்ணுக்கு 2 பிள்ளைகள். அந்த 2 பிள்ளைகளையும் மோவாப் தேசத்திலே பெண் எடுக்கிறாள். 2 பெண்கள் இறுதியில் அவருடைய கணவனையும் 2 மகன்களையும் இழந்து விடுகிறாள். தனிமைப்பட்டவளாக இருக்கும் பொழுது அவள் ஆண்டவரை தேடுகிறாள். ஆண்டவரே, நான் திக்கற்றவளாக இருக்கிறேனே, நான் என்ன செய்ய போகிறேன்? எனக்கு வழி என்ன? 2 மருமக்கள்மார்கள் மட்டும்தான் இருக்கிறாங்க, என்ன செய்ய போகிறேன்னு சொல்லி அவள் கூப்பிடும் பொழுது அவள் கேள்விப்படுகிறாள், பெத்லகேமிலே ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகளுக்கு படி அளக்கிறார் என்று சொல்லி. அப்பொழுது அவளுக்கு பயங்கர சந்தோஷம் ஆயிட்டு, இனிமேல் நம்ம தேசத்துக்கு போய்விட வேண்டியதான் என்று சொல்லி அவள் புறப்படும் பொழுது 2 மருமக்கள்மார்களும் அவளுடைய கரத்தை பிடித்துக் கொண்டு நாங்களும் உங்களோடு வருவோம் என்கிறார்கள். ஆனால் நகோமி சொல்கிறாள், நீங்கள் மோவாப் தேசத்தில் உள்ள பிள்ளைகள், நீங்கள் உங்கள் தாய் வீட்டிற்கு செல்லுங்கள், நான் என்னுடைய தேசத்துக்கு நான் செல்கிறேன் என்று சொல்லி புறப்படும் பொழுது ஓர்பால் சென்று விடுகிறாள். ரூத்தோ அவளை உறுதியாக பற்றி கொண்டாள் என்று சொல்லி பார்க்கிறோம். ரூத் 1:18 நகோமியை போகும் என்று சொல்லி உறுதியாக இருந்தால், நன்மை விட மாட்டேன், நீங்க என்னை கூட்டிட்டு போகணும்னு சொல்லி ரூத் நகோமியை உறுதியாக பற்றி கொண்டாள். மோவாப் தேசத்துக்கு கர்த்தரை பற்றி, மோவாப் தேசத்தின் ஆண்டவரை பார்க்கிலும் உங்கள் தேவன் ஜீவனுள்ள தேவன் என்பதை அவள் அறிந்திருந்தாள். நகோமியின் தேவன் ஜீவனுள்ள தேவன் என்பதை ரூத் அறிந்திருந்தாள். அதனாலே அவள் சொல்கிறார், நீங்க எங்க போறீங்களோ அங்கதான் நானும் வருவேன். உங்கள் ஆண்டவர் தான் என்னுடைய ஆண்டவர். நீங்க எங்க இருக்கிறீங்களோ அங்கதான் நானும் இருப்பேன் என்று அவளை உறுதியாக பற்றி கொண்டாள் என்று சொல்லி பார்க்கிறோம். அவளுடைய நம்பிக்கை நகோமியின் ஆண்டவர் மேல் இருந்தது. ஆண்டவர் மேல் நம்பிக்கை இருந்தபடினாலே நகோமியின் மேல் உறுதியாக பற்றி கொண்டாள். ஆண்டவரே, நான் உம்மோடு கூட வருவேன் என்று சொல்லி உம்முடைய தேவன் என்னுடைய தேவன் என்று உறுதியாக சொல்கிறாள். அந்த தேவனை தான் அவள் தேடுகிறாள். எனக்கு அருமையானவர்களே, இந்த நாளிலும் ஆண்டவர் நம்மோடு பேசுகிறார். இன்று நாம் இன்னைக்கு எத்தனையோ காரியங்களை பார்க்கும் பொழுது நம்முடைய உறுதி எங்கே இருக்கிறது? ஆண்டவர் மேல் இருக்கிறதா? நம்முடைய பிள்ளைகள் மேல இருக்கிறதா? இல்லை நம்ம சொத்து ஆஸ்திகள் மேல இருக்கிறதா? இல்லைன்னா நம்ம வேலை தொழில்கள் மேல இருக்கிறதா? சற்று யோசித்து பார்க்க வேண்டும். நான் இப்படி செய்தால் அப்படி ஆகிவிடும், இதை நம்பி போனால், இங்கு போனால் ஆண்டவர் எனக்கு எல்லாம் வாய்க்க செய்வார் என்று சொல்லி பேரளவில் நீங்க நம்பி உறுதியாக செல்கிறீர்களா? இல்லை இல்லை. இந்த நாளில் ஆண்டவர் உங்களோடு பேசுகிறார். உங்கள் மன உறுதி எங்கே இருக்கிறது என்று உங்களை பார்த்து கேட்கிறார். உங்கள் விசுவாசம் எங்கே இருக்கிறது? மன உறுதி தேவன் மேல் வையுங்கள். அன்று ரூத் அப்படித்தான் விடாப்பிடியாக நகோமியை பற்றி கொண்டார். உம்முடைய தேவன் என்னுடைய தேவன் என்று உறுதியாக சொன்னாள். அந்த உறுதி நமக்கு வேண்டும். உறுதியாக பேசும்போது கர்த்தர் நம்முடைய ஜெபத்தை கேட்டு பதில் கொடுப்பார். அவர் நம்மை ஆசீர்வதிப்பார். நம் தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை என்று மனக்கலக்கத்தோடு, தயக்கத்தோடு, நான் என்ன செய்ய போகிறேன் என்று சொல்லி கலக்கத்தோடு இருக்கிற எனக்கு அருமையானவர்களே, இந்த நாளில் ஆண்டவர் உங்களை சொல்கிறார், மன உறுதியாய் இருக்கும் பொழுது கர்த்தர் நமக்கு ஜெபத்தை கேட்டு பதில் சொல்கிறார். உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உடையவன் நம் உண்மையே நம்பி இருக்கிறபடினால் பூர்ண சமாதானத்துடன் காத்துக்கொள்வீர் என்று சொல்லி எபேசியர் 6:18 பார்க்கும் போது ஜெபத்திலே மன உறுதியாக இருக்க வேண்டும் என்று சொல்லி, ஆண்டவரிடத்தில் நம்பிக்கையோடு உறுதியோடு இருக்கும் பொழுது நாம் ஜெபிக்கும் போது மன உறுதி தேவைப்படும். மன உறுதி வருகிறது. விசுவாசத்தோடு ஜெபிக்கும் போது கர்த்தர் நிச்சயமாக ஜெபத்தை கேட்கிறவராக இருக்கிறார். என கருமையானவர்களே, ஆதியாகமம் 32 பார்க்கும்போது யாக்கோபு என்ற ஒரு மனிதனை பார்க்கிறோம். அவன்
யாக்கோபு அவன் தன்னந்தெரிமையா ஏசாவுக்கு பயந்து யாப்போக்கு ஆற்றங்கரையிலே அவன் ஒதுங்கி தன்னுடைய தனித்து நின்று ஆண்டவரிடத்திலே வந்து ஜெபிக்கிறான். ஏசாவுக்கு பயப்படுகிறான். ஏனென்றால் ஏசாவை அவன் ஏமாற்றினவன், ஏமாற்றி சொத்துக்களை அபகரித்தவன். அதனால் பயந்து யாப்போக்கு ஆற்றங்கரையிலே தனித்து ஆண்டவரோடு போராடி ஜெபிக்கிறான். அப்பொழுது ஆண்டவர் அவனை யாக்கோபு என்று சொல்லி கூப்பிடுகிறார். நீ இஸ்ரவேல், யாக்கோபு இல்லை இஸ்ரேல் என்று என்ன சொல்லப்படுவாய். ஏன்னா அவனுடைய மன உறுதி ஆண்டவர் மேல் இருந்தது. என்னை தப்புவிப்பார் என்று சொல்லி மன உறுதி இருந்தது. அதனால் அவன் சொல்கிறான், ஜெபிக்கும் பொழுது நீர் என்னை ஆசீர்வதித்தால் உம்மை போக விடேன். ஆமென், அல்லேலூயா. அவனுடைய விசுவாசம் உறுதி ஆண்டவர் மேலே இருந்தது. தேவன் ஒருவரால் மட்டும்தான் என்னை தப்புவிக்க முடியும் என்று சொல்லி அந்த மன உறுதியோடு ஆண்டவரே என்னை தப்புவீங்க என்று சொல்லி கேட்கும்போது நீர் என்னை ஆசீர்வதித்தால் உம்மை போக விடேன் என்கிறான். இதுதான் உண்மையான ஜெபம். மன உறுதி. இந்த நாளில் உங்கள் மன உறுதி இருக்கிறதா? உண்மையே நம்பி இருக்கிறபடினால் நீர் பூர்ண சமாதானத்துடன் காத்துக்கொள்வீர் என்று சொல்லி வேதவசனம் சொல்கிறது. அவன் மன உறுதியோடு ஜெபித்தான். ஏசாவோடு சமாதானமாய் காணப்பட்டான் என்று சொல்லி பார்க்கிறோம். எனக்கு அருமையானவர்களே, இந்த நாளில் ஆண்டவர் உங்களோட இதைதான் பேசுகிறார். மன உறுதியோடு ஜெபியுங்கள், மன உறுதியோடு வாழுங்கள், மன உறுதியோடு வேதம் வாசியுங்கள். அந்த வேத வசனத்தை உறுதியாக பிடித்துக்கொண்டு கர்த்தருடைய பாதத்தில் அமர்ந்திருந்து ஜெபியுங்கள். அதை சொல்லி சொல்லி ஜெபியுங்கள். தேவனுடைய வசனம் உங்களுடைய வாழ்க்கையில அற்புதத்தை செய்யும். ஆமென், அல்லேலூயா. தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. இந்த நாளிலும் விசேஷமாக அல்லேலூயா, கொழும்பு நகரிலே ஒரு ஒரு அருமையான பெற்றோருக்கு ஒரே பையன். அந்த பையன் ஆண்டவரை அமெரிக்காவிலே டாக்டருக்கு படித்துக்கொண்டு வேலையை செய்ய வேண்டும் என்று சொல்லி திரும்பி தேசத்துக்கு வரும் பொழுது ஆக்சிடென்டில் மாட்டி செத்து விடுகிறான், மரித்து விடுகிறான். அவன் மரித்த உடனே தாயின் தகப்பனும் கதறி அழுகிறார்கள். தகப்பனார் சொன்னார், என் நம்பிக்கை போயிட்டே, என் நம்பிக்கை என்னை விட்டு போயிட்டே, நான் முழுவதுமாக உன்னை நம்பியிருந்தேனே மகனே, என் நம்பிக்கை போயிட்டே, இனி நான் என்ன செய்வேன் என்று சொல்லி கதறி அழுகிறார். அவருடைய நம்பிக்கை மகன் மேலே இருந்தது. என கண்பானவர்களே, இந்த நாளிலும் ஆண்டவர் உங்களை பார்த்து கேட்கிறார், உன் நம்பிக்கை, உன் மன உறுதி எங்கே இருக்கிறது? யாரிடத்தில் இருக்கிறது? உன்னுடைய சொத்து மேலே இருக்கிறதா? உன்னுடைய பிள்ளைகள் மேல் இருக்கிறதா? உன்னுடைய வேலையின் மேல், தொழிலின் மேல் இருக்கிறதா? உன் நம்பிக்கை தேவனின் மேல் நம்பிக்கையா இருக்கட்டும். அவரையே நம்பி இருக்க வேண்டும், அவரையே சார்ந்திருக்க வேண்டும். அப்படி இருக்கும் பொழுது கர்த்தர் நமக்கு அதிசயத்தை செய்ய வல்லவராய் இருக்கிறார். இந்த நாளிலும் அற்புதத்தை செய்வார், ஆசீர்வதிப்பார். இயேசுவின் நாமத்தில் பிதாவே.